எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல என்னோட அந்த சேனல்ல வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணி தான் போட போறேன். ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இன்னைக்கு வந்துட்டு நான் பண்ண போறேன். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா கேளுங்க. ஓகேயா? இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் எப்படி சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்றது? ஏன்னா நான் அதுல வந்துட்டு ஒரு 4000K சப்ஸ்கிரைப் வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால அவங்க வந்துட்டு கேட்டாங்க. அந்த சேனல் ஹேக் ஆயிடுச்சு. அதுக்கான சொல்யூஷன் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு எப்படி சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்றதுன்றத மைண்ட்ல யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோஸ் வந்துட்டு கண்டென்ட்ஸ் உங்களோட என்ன கண்டென்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு வீடியோ எடுத்து நீங்க அதுல அப்லோட் பண்ணுங்க. சரியா? ஸோ வீடியோ எடுத்து அதுல நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்துட்டு நார்மலா நீங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வந்துட்டு போடுங்க. ஷார்ட்ஸ் வந்துட்டு நீங்க போட கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். அப்புறம் இன்னும் செகண்ட் ஒன் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சிஸ்டர் எப்படி எடிட் பண்றது? எந்த ஆப் மூலியமா போய் நல்லா கிளியரா எடிட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் சொல்ற ரெண்டே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க இன்ஷாட்ல போனீங்க அப்படின்னா, இன்ஷாட்ல வந்துட்டு நான் ஃப்ரீயாவும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் கொடுத்து எடிட் பண்றது இருக்கு. அதே நீங்க ஃபிலிமோரா அப்படின்னு இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நீங்க போயிட்டு எடிட் பண்ணீங்க அப்படின்னா அதுல நீங்க அமௌண்ட் கட்டி தான் நீங்க எடிட் பண்றதா இருக்கும். ஸோ எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா எடிட்டிங் வந்துட்டு சூப்பரா பண்ணலாம். நீங்க இப்படி யூடியூப் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா சூப்பரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் என்ன, ஸோ தேர்ட் ஒன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்ட கொஸ்டின் வந்துட்டு, சிஸ்டர் நீங்க வந்துட்டு நீங்களும் அண்ணாவும் வந்துட்டு நல்லா டூயட் சாங் சூப்பரா பண்ணீங்க. அந்த மாதிரி நீங்க இன்னும் ஏன் பண்ணல? அப்படியே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் சொல்ல வர கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கு. ஸோ அந்த ஒர்க் பிஸிலயும் அவங்க இருக்காங்க. அதனால வீடியோக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வரதில்ல. அவங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு வீடியோக்கு ஒரு சாங் அந்த மாதிரி வருவாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிஸ்டர் நீங்க வந்துட்டு சினிமா சாங்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு சாங்ஸ் எல்லாம் நல்லா இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபோர்த் ஒன் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபோர்த் ஒன் அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனிச்சு கேட்கக்கூடிய ஒண்ணு, உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பட் இப்போ வந்துட்டு ஒரு 2 க்ரீம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி நான் வந்துட்டு என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஆட் பண்றேன். இதுல ஆட் பண்ண மாட்டேன். அது ஒரு தனி ஷார்ட்ஸ்ல வந்துட்டு நான் போடுறேன். இது ஒரு லாங் வீடியோ, அதனால இதுல போடல. நான் ஷார்ட்ஸ் வீடியோல வந்துட்டு அது தனியா நான் உங்களுக்கு போடுறேன். அதுதான் கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் சொல்றதுனால ஒண்ணும் இல்ல. ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. 2 ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாக்மியோடைய சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்றேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஒன் வந்துட்டு நான் ஆலோவேரா ஜெல் அப்படின்ற ஒன்று இருக்கு. டெய்லி மாய்ஸ்சரைசர். ஸோ அதுதான் வந்துட்டு நான் ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் அது என்ன, எந்த ஒரு லோஷன் அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்றது இல்ல. ஜஸ்ட் அது மட்டும் தான் யூஸ் பண்றேன். அந்த ரெண்டும், அதுக்கப்புறம் பான்ஸ் பவுடர், சாண்டில் பான்ஸ் இருக்கா, அதை வந்துட்டு நான் யூஸ் பண்றேன். இது எல்லாமே போட்டுட்டு லிப்ஸ்டிக், ஐலைனர் அவ்வளவுதான். இது வெளியே போனாதான் ஐலைனர் கூட நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அப்படி வீட்டுல இருந்தா யூஸே பண்ண மாட்டேன். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்றேன். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவாவே போடுறேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால நான் இவ்வளவு நாள் போடாம விட்டுட்டேன். ஸோ இப்போ போடுறேன் அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து நம்மளுடைய கமெண்ட்ல வந்துட்டு கொஸ்டின் கேளுங்க. அதுக்கான ஆன்சர் வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு ரிப்ளை வீடியோவா நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்றது எப்படி, சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படின்ற கொஸ்டின் கூட நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் கூட நான் பண்ணுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.